ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதில்ல, கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். டெய்லி 3 நேரமும் சமைச்சிட்ருக்கோம். சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துலையே இருந்ததுன்னா நமக்கு சமைக்கும்போது ரொம்பவே ஈஸியாட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஸ்கட் வாங்கி வச்சு அதில் மசாலா பொருட்கள் அவ்வளவுமே வச்சுருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டியும் எல்லா சமையலுக்கும் தேவையானது. அதனால் அதையும் எடுத்து நம்ம சமைக்கும்போது கிட்ட வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மேக்ஸிமம் எல்லா சமையலுக்கும் தேவையான மசாலா பொருட்கள் அவ்வளவுமே இந்த பேஸ்கட்டில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள் வச்சுருக்கேன். இது ஏலக்காய் தூள், இது மல்லித்தூள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காயப்பொடி, இது சாம்பார் பொடி, இது பார்த்திங்கன்னா வத்தல் தூள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது மேஜிக் மசாலா. இதில் எல்லா மசாலாவுமே சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இதில் இருந்து எடுத்து போட்டுட்டாலே போதும். இது தீந்து போச்சு. இது பெப்பர் தூள் போட்டு வச்சுருந்தது. இனி பெப்பர் பொடிச்சிட்டு இதில் போட்டு வச்சுருப்பேன். ஒரு பொருள் தீந்துட்டினாலும் அந்த பாட்டிலை வாஷ் பண்ணி காய வச்சு வச்சிடணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்ல நீட்டாட்டு இருக்கும். எல்லா வீட்லேயுமே அஞ்சரை பெட்டி இருக்கும். இதில் கடுகு, வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, உளுந்து எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். சமைக்கிறது வர இது அடுப்புக்கு பக்கத்திலே இருந்துட்டுனா நமக்கு வேலை ஈஸியாட்டு இருக்கும். சில நேரங்களில் சீக்கிரமாட்டு சமைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் இதை நம்ம கிட்டவே வச்சுக்கிடணும். இந்த பேஸ்கட்டில் இன்னும் அதிகமாகவே நம்ம பாட்டில்ஸ் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னும் இடம் இருக்குது. என்னுடைய சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மசாலாஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தீர ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். சமையல் முடிஞ்சதும் இது எல்லாத்தையும் எடுத்து அதது இடத்துல வச்சிடலாம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணினேன். அவ்வளவுதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.